உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ஆப்டான ஒரு காம்பினேஷன் நெத்திலி ஃப்ரை. காஞ்ச நெத்திலியை இப்படி பொரிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நெத்திலியை நான் ஒரு 150 கிராம் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச நெத்திலியோட தலையை கிள்ளிக்கணும். கிள்ளிட்டு அதோட குடலையும் நம்ம எடுத்துடணும். குடல் ஒரு சின்ன கருப்பு கலராக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கும். அதனால் தலையும் அந்த குடலையும் சேர்த்து எடுத்துகிட்டு நான் ஒரு தண்ணியில் அதை போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி விடுங்க. ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணுங்கள். இந்த தண்ணி நல்லா ஒயிட்டாகணும். அப்போ தான் மண், அழுக்கு இதெல்லாம் இருந்தால் கூட அந்த தண்ணியோடு போயிடும். நெத்திலி நல்ல வெள்ளையாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வீட்லேயே அடித்த குழம்பு மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெப்பர் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சோம்பு தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக தெளித்து விடணும். ஒரு 2 இல்லை 3 வாட்டி தண்ணி தெளித்து விட்டுட்டு அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணும்போது நெத்திலியில் ஃபுல்லாக மசாலா இறங்கிடும். இப்போ உடனே நம்ம வறுத்து எடுக்காமல் ஒரு 10 நிமிஷம் மட்டும் தட்டு போட்டு மூடி வச்சா அந்த மசாலா அந்த நெத்திலியில் இறங்கும். இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப எல்லாத்தையும் அட் அ டைமில் போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4லேருந்து 5 இல்லை 6 நெத்திலி மட்டும் போட்டுட்டு அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுட்டே இருங்க. வறுக்கும் போதே நல்லா ஒரு கோல்டன் கலரில் மாறும். அந்த டைமில் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான், இப்படி பண்ணும்போது தான் அந்த கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடும்போதும் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இப்போ திருப்பி அடுத்த பேட்ச் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூனே போதும், ரொம்ப எண்ணெய் சேர்த்துக்க வேண்டாம். 2 டீஸ்பூன் எண்ணெயிலேயே சூப்பராக நம்ம நெத்திலியை வறுத்து எடுத்துடலாம். நான் இன்றைக்கி அவ்வளோதான், ஃபுல்லாக நெத்திலியை வறுத்து எடுத்துட்டேன். அவ்வளோதான், நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக மொறுன்னு நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் செம்ம ஆப்டான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.